1000 கோடி ஊழல் தமிழ்நாடு பூரா மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டியது பாஜகவின் கடமை. நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு, இதை பற்றி பேச தயங்குறாங்க. பல ஊடகங்களில் பத்திரிகையில் இதை பற்றி பேச தயங்குறாங்க. எதிர்கட்சிகளில் கூட சில பேர் பேச தயங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இடி என்ன சொல்லியிருக்காங்க? 1000 கோடி ஊழல் என்பது தொடக்கம்தான். நேற்றுக்கு அறிக்கை வந்திருக்கு. இனி போக போக தான் திரைக்கதையினுடைய முன்னுரை மாதிரி இந்த 1000 கோடி ஊழல்ங்கிறது முதல் கட்டம் தான். இனிமேல் போக போக நமக்கு ஒட்டுமொத்தமாக எத்தனை ஆயிரம் கோடினே நமக்கு தெரியாது அப்படின்னு இடி அறிக்கை கொடுக்குறாங்க. இதை நம்ம என்ன செய்கிறாங்க? நம்ம மகளிர் தமிழ்நாடு அரசு நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சுற்றுலாத்துறைக்கு போங்க, மருத்துவமனைகளுக்கு போங்க, பிடபிள்யூடி ஆஃபீஸ் போங்க, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் முதலமைச்சர் ஃபோட்டோ இருக்குல்ல, முதலமைச்சர் ஃபோட்டோ ஏன் வைக்கிறாங்க? அங்கே அவங்களுக்கு குடும்ப சொத்தா? அது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் இருந்தாலும் அங்கே வைப்பாங்க. அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட தான். அப்போ டாஸ்மாக் நிறுவனமும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட தான். ஏன் முதலமைச்சரே கூட அடிக்கடி டிவியில் விளம்பரம் பண்ணுறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு அவரே விளம்பரம் பண்ணுறாரு. அதே அடிப்படையில் முதலமைச்சருடைய ஸ்டிக்கர் டாஸ்மாக் கடையெல்லாம் ஒட்டணும். அப்போ தான் டாஸ்மாக் கடையில் ஒட்டும் போதாவது ஒரு மனசு உறுத்தல் எப்படி இதே முதலமைச்சர் ஸ்டாலின் கருப்பு சட்டையை போட்டுட்டு வீட்டில் போராட்டம் பண்ணாரோ டாஸ்மாக் கடையை மூட சொல்லி, அந்த ஞாபகம் அவருக்கு வரும். அப்படிங்கிறதுக்கு எங்கள் தலைவர் மாநில மகளிர் நிர்வாகிகள் எல்லாம் ஒட்ட சொன்னார். இதை ஒட்ட சொல்லி பல இடங்களில் தமிழ்நாட்டில் அறிவிக்கிறதே 22ஆம் தேதி தான். ஒட்டலையான்னு அவங்க தான் கேட்டாங்க. எல்லாரும் ஒட்டுறாங்க. பல பகுதியில் ஒட்டுறாங்க. பல பகுதியில் ஏறத்தாழ ஒரு 2-3 ஊர்களை தவிர இப்போ தேனி, தூத்துக்குடி, இப்போ கோவிலம்பாக்கம், மற்ற எல்லா பகுதிகளையும் ஒட்ட சகோதரிகளை கண்டிச்சிருக்காங்க, அனுப்பிட்டாங்க. பல பேர் ஸ்டேஷன் பெயில் அனுப்பிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான இடத்துல ஸ்டேஷன் பெயில் அனுப்பிச்ச போது இந்த கோவிலம்பாக்கத்தில், தூத்துக்குடி, தேனியில் மட்டும் ஏன் ரிமாண்ட் பண்ணணுங்கிற கேள்வி தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இது மிகப்பெரிய அராஜகம். ஒரு வீட்டில் குடும்பத்தில் இருக்க பெண்கள் அவங்க என்ன ரவுடிகளா, இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்களா, இல்லை கஞ்சா விற்கிறவங்களா? எதுக்கு இப்படி அவசரமாக ராத்திரிலையும் அதிகாலையிலும் போய் வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு ஸ்டேஷனில் வச்சு இப்போ ரிமாண்ட் பண்ணணும்? இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று. நீங்கள் இப்படி ரிமாண்ட் பண்ணுறதுனால நல்ல விழிப்புணர்வு வருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறத்தாழ 3 கோடி பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் விழிப்புணர்வு வரும். ஏன் பாஜக மகளிரை போலீஸ் 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்களா, டாஸ்மாக் கடையை மூட சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும். இதனால ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆபத்து இல்லை. ஆனால் இந்த மாதிரி குடும்ப பெண்கள் மீது பொய் வழக்கு போடுவது கண்டிக்கத்தக்கது. சாராய ஊழல்ல ஜாமீன் வாங்கிட்டு, சாராய ஊழல் மந்திரிகளாக இருக்கிறவங்க பல்வேறு வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டு அமைச்சர்களாக இருக்காங்க. ஆனால் இவங்க குறைகளை தட்டி கேட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறவங்களுக்கு இன்றைக்கு ரிமாண்டுனா இது நாட்டில் மிகப்பெரிய அராஜகம். இதை வன்மையாக